மார்க்கம் என்றால் என்ன? அதாவது இஸ்லாமியர்களை பற்றி தனியாக இவர்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள், இஸ்லாமிய மார்க்கம், முஸ்லீம் மார்க்கம் என்று சொல்றாங்களே, அப்படி என்றால் மார்க்கம் என்றால் என்ன? ஏன் என்று சொன்னால் மற்றவங்கலாம் இப்போ கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லிடுவாங்க, ஹிந்து என்று சொன்னால் ஹிந்து என்று சொல்லிடுவாங்க. ஆனால் முஸ்லிம்கள் என்று சொல்லிவிட்டால் மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்றாங்களே, அதுதான் என்ன என்று கேட்குறீங்க. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் குழந்தை பிறந்ததிலிருந்து, ஒரு மனித குழந்தை பிறந்ததிலிருந்து அது மரணிக்கின்ற வரை அந்த குழந்தை, அந்த மனிதன் எப்படி நடக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை விலாவரியாக சொல்வதுதான் மார்க்கம். எப்படி இன்னும் ஒரு உதாரணம் சொல்வதென்றால், நம்ம இந்திய நாடு, நம்ம நாட்டில் சட்டம் என்று இருக்கிறது, இந்திய பினல் கோட் சட்டம். இது என்ன சொல்லுவோம்? ஒருவன் ஒரு தவறு இழைத்து விட்டால், உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு திருடி விட்டார் என்று சொன்னால் அவருக்கு இந்த தண்டனை இருக்கிறது என்று சொல்றோம்ல, இதே போலதான், கிட்டத்தட்ட இதே போல நீ இந்த தவறை செய்யாதே, நீ இந்த நன்மையை செய்து கொள். அப்ப இந்த தவறை நீ செய்தால், உதாரணத்துக்கு நீ திருடினால் உன்னுடைய கை உன்னுடைய தண்டனைக்கு தக்கன, அதாவது உன்னுடைய திருட்டுக்கு தக்கன உன்னுடைய கை வெட்டப்படும் என்று எச்சரிக்கை சொல்வது. அப்போ ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை, எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதை பிரித்து காட்டக்கூடியதுதான் மார்க்கம். இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு மனிதன் என்ன காரியங்களை செய்யலாம், என்ன காரியங்களை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும், செய்யவே கூடாத காரியங்கள்லாம் இருக்கிறது, அந்த காரியங்களை அவன் செய்யக்கூடாது. மொத்தத்துல அவன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை, மரணிக்கின்ற வரை அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இறைவன், நம்மை படைத்த இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான், நமக்கு வழிகாட்டுகிறான். நீ இதை செய்து கொள், நீ இப்படி நடந்து கொள், இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தின்படி நீ நடந்து கொள் என்பதை இறைவன் நமக்கு சொல்லி தருவதுதான் மார்க்கம் என்பது. இஸ்லாம் மார்க்கம் என்பது இறைவன் நமக்கு வழிகாட்டுவது. ஒரு ஆசிரியராக, ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் எப்படி நமக்கு பாடம் சொல்லி தராரு, இப்படி இப்படி செய், இப்படி இப்படி செஞ்சால், இப்படி படித்தா இப்படி நல்ல ஒரு மார்க் எடுக்கலாம், நல்ல ஒரு வேலை போகலாம், நாளைக்கு நல்ல முறையில் ஒரு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம் என்று ஒரு ஆசிரியர் நமக்கு பாடம் நடத்துறாரு. இதைவிட பன்மடங்காக நம்மை படைத்த இறைவன், நீ இந்த உலகத்தில் இப்படிதான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால் உனக்கு இந்த உலகத்திலும் நல்ல ஒரு மதிப்பு இருக்கிறது, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இந்த வாழ்க்கையை நான் சொல்வது போல நன்மையாக நல்லதாக நீ தேர்ந்தெடுத்து வாழ்ந்தால் இதற்கு நான் ஒரு பரிசு தருவேன், இதுக்கு நான் சொர்க்கலோகத்தை தருவேன். அது அல்லாமல் நீ தாண்டோடித்தனமாக நடந்தால் உன்னை நான் தண்டிப்பேன், நரகலோகத்தில் கொண்டு உன்னை தண்டிப்பேன் என்று ஒரு மனிதனுக்கு வாழ்வியல் நெறியாக வாழ்க்கையை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதான் இஸ்லாம் மார்க்கம் என்பது. அதை நோக்கித்தான் இறைவன் அழைக்கிறான், அதை நோக்கித்தான் திருக்குர்ஆனும் மனிதர்களை, ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைக்கிறது. அதுதான் இஸ்லாம் என்கிற மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.